இந்த மாதிரி நீங்க ஏதாவது வழக்கு தொடர போறீங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அகைன்ஸ்டாவும் சரி, இல்ல உங்களை நம்பி ஏமாத்தின அந்த பர்சனுக்கு அகைன்ஸ்டாவும் சரி அப்படின்னா, முதல்ல ஒரு ரிட்டர்ன் நோட்டீஸ் மாதிரி கொடுப்பீங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, நான் உங்களை கான்டாக்ட் பண்ண, நீங்க இதுதான் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணீங்க, ஆனா இப்போ நீங்க நடந்துக்கிறது வேற, எனக்கு நீங்க கொடுக்கறது வேற, என்னோட கிளைம் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க, அந்த மாதிரி ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க, எனக்கு ப்ராப்பர் ரீசன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் அவங்களுக்கு நீங்க மெயில்லயோ இல்ல லெட்டர்லயோ நீங்க அவங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்ல நீங்க அனுப்பணும். அந்த இன்சிடென்ட் நடந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க உங்களோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணணும். கோர்ட்ல இன்கேஸ் உங்களோட வாதம் சரியா இருந்தது, உங்களோட கிளைம் ப்ராப்பரா இருந்தது அப்படின்னா, நீங்க செலவு பண்ண பூரா தொகையும் உங்களுக்கு கோர்ட் கண்டிப்பா வழங்கும். உங்களுக்கு காம்பன்சேஷன் ஏதாவது தேவைப்பட்டாலும் அதுவும் கண்டிப்பா கோர்ட் வழங்கும். நீங்க கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு உண்டான செலவும் கோர்ட் பார்த்துக்கும். இல்ல உங்களுக்கு கொடுத்த மெஷின்ஸ்லயோ இல்ல உங்களுக்கு கொடுத்த ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ்லயோ ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் கேக்குறீங்க, ஏதாவது நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி செலவுகளையும் கோர்ட் உங்களுக்கு ஆர்டர் பண்ணும். ஒருவேளை அந்த கன்சர்ன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் சரி இல்ல அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் சரி உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, அந்த ஏமாற்றத்தோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருந்தது, நீங்க ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட உங்க கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ண முடியும்.